தொடரவும் இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் விக்கிரகங்கள் வைக்கக்கூடாது. எப்படி? நாம் இங்கு விக்கிரகம் செய்கிறது இல்லை, விக்கிரகங்களை வைக்கிறதும் இல்லை. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இல்லை, வைக்கப்படாது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தொடர்பு ஏது? ஆண்டவர் என்ன செய்யறார்? அவருடைய ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. உங்களுக்குள்ளே ஆண்டவர் அவருடைய ஜனங்களுள்ளே வாசம் பண்ணுகிறார், உலாவுகிறார், தங்குகிறார், குடியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஜனங்களாய் காணப்பட்டு பரிசுத்தமாய் பெற்றுக் கொண்ட ஜனங்கள் அவருடைய ஆலயமாகவே இருக்கிறார்கள். அவருடைய ஜனங்கள் ஆலயமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அவருடைய ஜனங்களை ஆலயமாக மாற்றி வாசம் பண்ண சித்தமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை ஜனங்களை அப்படி மாற்றி வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அடியானுக்குள்ளும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். லேலூயா ஸ்தோத்திரம். அடியானை அவருடைய ஆலயமாக மாற்றி அடியானுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். லேலூயா ஸ்தோத்திரம், லேலூயா ஸ்தோத்திரம். அதாவது விருப்பம் என்ன? அவருடைய ஜனங்கள் பரிசுத்தமான ஆலயமா மாற வேண்டும். அவர் வாசம் பண்ணத்தக்க ஆலயமா மாற வேண்டும். இந்த ஜெபத்தின் மூலமாக அவருடைய ஜனங்கள் அவருடைய சபையாகிய வீட்டாரா மாற மாத்திரமல்ல, அவர் தங்கும் மகிமையான ஆலயமா மாற வேண்டும். தேவன் தங்கும் ஆலயமாக மாற வேண்டும். தேவன் தங்கும், தேவன் வசிக்கும், தேவன் குடியிருக்கும் வாசஸ்தலமாக மாற வேண்டும். யாவரும் ஆலயமாக மாற வேண்டும். அதற்காகத்தான் இந்த பரிசுத்த ஜெப வீடு, இந்த பரிசுத்த ஜெப வீடு பிரதிஷ்டைப்பட்டி ஆராதனை. லேலூயா ஸ்தோத்திரம். ஜனங்கள் விதமான அனுபவத்தை அடைய வேண்டும். அதற்காகத்தான் வாசியங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? ஆண்டவருடைய ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர்களுக்குள்ளே உலாவுகிறார், அவர்களுடைய தேவனாயிருக்கிறார், அவர்கள் அவருடைய ஜனங்களா இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. என்ன? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறார்கள். அவருடைய ஆலயம் எப்படி பரிசுத்தமா இருக்க வேண்டும்? 2 கொரிந்தியர் 1:1 தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். எப்படி இப்படிப்பட்ட மகிமையான வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நாவுடைய ஆலயமாய் காணப்படுவதான பாக்கியத்தை குறித்தான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்க, இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் என்றால் எல்லா அசுத்தமும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாதல தேவயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் மோட்சம் போக மாட்டான். ஆவியிலும் சரீரத்திலும், ஆவி ஆத்மா சரீரம் புடுதல் உள்ளதான எல்லா அசுசியும் எல்லா அசுத்தமும் நீங்க நம்மை சுத்தமாகிக் கொண்டு பரிசுத்தமாகிக் கொண்டு பரிசுத்தமாகலை தேவயத்தோட பூரணப்படுத்த கடவோம். இதுக்காக சபை, இதுக்காக இந்த ஜெப வீடு, இதற்காக தான் இந்த பரிசுத்த ஜெப வீடு பண்டிகை, பிரதேச பண்டிகை. எப்படி பரிசுத்தமாக பூர்ணப்படுத்த வேண்டும்? மாம்சத்திலும் ஆவியில் உண்டான சகல அசுசியை நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகலை தேவமயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அதுக்குதான் இந்த ஜெப காரியம். வேற ஒன்றுகள் எல்லாரும் பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்தவர்களா இருக்க வேண்டும். எபிரேயர் 12:14 என்ன சொல்றது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. மோட்சம் போக மாட்டான். பாவம் போகவில்லை என்றால் பாவம் போகாது, பரிசுத்தம் உண்டாகதானே இருக்கு. மோட்சம் போக மாட்டார்கள். யாவரோடு சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல்
ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் அற்றுப்போன ஒருவனாவது ஒருத்தியாவது மோட்சத்தை கண்ணால காணலான்னு நினைக்க வேண்டாம். இப்படிப்பட்டதான மகிமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் உண்டானதான எல்லா அசுத்தமும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகல தேவபயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. ஒருவனாவது தரிசிக்க மாட்டான். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 19 வசனங்கள் என்ன எழுதுறது? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20. உங்கள் சரீரமாக ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்தாய் பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுவதான ஜனங்கள், ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சபையாராக காணப்படுவதான ஜனங்கள், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? வாசிங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் உங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற, உங்களுக்குள்ளே தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய அல்ல பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்ல என்று அறியீர்களா? கிரயத்து கொள்ளப்பட்டீர்களே, விலைக்கு வாங்கப்பட்டவள் அல்லவா? இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலும் மகாபரிசுத்தமுள்ள மாம்சத்தினாலும் மகாபரிசுத்தமுள்ள ஜீவனாலும் நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவள் அல்லவா? கிரயத்து கொள்ளப்பட்டவள் அல்லவா? விலைக்கு வாங்கப்பட்டவள் அல்லவா? அவருடைய இரத்த புண்ணியத்தினாலும் அவருடைய மாம்சம் நொறுங்கி அவருடைய ரத்தம் எல்லாம் சிந்தி அவருடைய ஜீவன் பலியானால் உண்டான அந்த இரத்த கிரயத்தாலும் அவருடைய ஜீவ கிரயத்தாலும் அவருடைய மாம்சத்தை கிரயமா கொடுத்தனால் உண்டான ரட்சிப்பு அல்லவா? கிரயத்துக்கு நீங்கள் கொல்லப்பட்டவள் அல்லவா? ரட்சிக்கப்பட்ட அவருடைய சபையாராய் மாறினவள் அல்லவா? உங்களுடைய நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாக காணப்பட வேண்டும். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தெய்வத்துக்கு மகிமையா நடக்கணும். தேவனை மகிமையா நடக்கதான் தேவனுடைய இந்த பரிசுத்தமான தேவாலயம், தேவனுடைய ஆலயമായ பரிசுத்த ஜீவ தேவனை மகிமையா நடக்கணும். தெய்வத்துக்கு மகிமையா நடக்கணும். தேவபக்தியா நடக்கணும். தேவ பயத்தோடு நடக்கணும். பயத்தோடு தேவ பயத்தோடு தேவனை மகிமையா ஜீவிக்க வேண்டும். அதுக்காக இதெல்லா காரியங்களும், இந்த ஜெபவீடும் காரியங்களும், இந்த ஆலோசனைகளும், இந்த கர்த்தருடைய போதனைகளும், கர்த்தருடைய ஆலோசனைகளும், தேவ ஆலோசனைகளும், தேவனுடைய போதனைகளும், இந்த பிரதேச ஆரார் பண்டிகைகளும் எதற்காக? தேவனை மகிமையா நடக்க, தேவனை மகிமையா ஜீவிக்க, ஒவ்வொருவரும் தேவ ஆலயமா மாறி, எல்லாரும் தேவனுடைய ஆலயமா மாறி, தேவன் வாசம் பண்ண வாசத்தலவா மாறி, தேவனுடைய பரிசுத்த ஆவியான தங்கும் வாசத்தலவா மாறி, தேவனுடைய பிள்ளைகளாவது உலகத்தில் ஜீவிக்கும்படியாகவே இதெல்லாம் லேலூயா ஸ்தோத்திரம். இந்த பிரதேச பண்டிகை, இந்த ஜெபவேட பிரதேச பண்டிகை, பரிசுத்த ஜெபவேட பிரதேச பண்டிகை இதற்காக விதமான ஆசீர்வாதம் பெற்று எப்பொழுது தேவனை மகிமையாக வாழ வேண்டும். எல்லா காரியத்திலும் தேவனுக்கு மகிமை உண்டாக காணப்பட வேண்டும். அதற்காகவே இதெல்லாம் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு மகிமையாக காணப்பட வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் தங்கும் ஆலயமாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் மனுஷ ஜாதிகளை ஆலயமாக்கி வாசம் பண்ண விரும்பி இந்த பரிசுத்த ஆலயத்தை தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆலயமாகிய ஜெபத்தை தந்திருக்கிறார். அடையான மாத்திரமல்ல, எத்தனை பேரை அவருடைய ஆலயமாக மாற்றி ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை ஜனங்கள் கடந்து போயிருக்கிறார்கள், இந்த காலத்திலும் காணப்படுகிறார்கள். ஆருக்குதான் பரிசுத்த ஜெப வீடு. ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் அதிக ஜாக்கிரதையோடு காணப்பட்டு தாங்கள் பரிசுத்தமான பரிசுத்தாவி தங்கும் ஆலயமாக தானா ஒவ்வொருவரும் காணப்படுகிறார் என்பதை அறிந்து சரியானபடி அவர் தங்கும் வாசஸ்தலமாக ஆலயமாக மாறுவது அவசியமாகும். மாறுவது மிகவும் அவசியமாகும். பரிசுத்தமாக தேவபயத்தோடு பூர்ணப்படுத்திக் கொள்வது அவசியமாகும்.